இது பல வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்வு. இன்று நினைத்தாலும் என் பாலிய காலத்தின் நினைவுகளாகவும் என் 13 வயதின் உணர்வுபூர்வமான மாற்றங்களாகவும் என் மனதில் பசுமையாக இருக்கிறது. எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதலே எங்க அம்மாவின் நீளமான கூந்தல் மீது எனக்கு ஒரு தனி பிரியம் உண்டு. அம்மா தலை சீவும்போது உதிரும் முடிகளை எல்லாம் பத்திரமாக சேர்த்து வைத்து சவுரிமுடி கட்டும் பெண்ணிடம் கொடுத்து அதை ஒரு நீளமான சவுரியாக மாற்றி வைத்திருந்தார்கள். அம்மா வெளியில் எங்கு சென்றாலும் அந்த சவுரியையும் சேர்த்து அடர்த்தியாகச் சடை பின்னி பூ வைத்துக்கொண்டு தான் செல்வார்கள். ஆனால் வீட்டில் என்னோடு இருக்கும்போது அந்த இறுக்கமான சடைகளை எல்லாம் அவிழ்த்துவிட்டு தலைமுடியை ஃப்ரீயாக விட்டபடி தான் வேலை செய்வார்கள். சின்ன வயதில் நான் அந்த முடியை வைத்துக்கொண்டு விளையாடுவேன். அம்மாவின் முந்தானையை பிடித்துக்கொண்டு அலைவதை விட அவர்களின் கூந்தலின் வாசனையும் அந்த அரவணைப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கும் என் மீது அதீத பாசம். என்னை எப்போதுமே ஒரு சின்ன குழந்தையாகவே தான் பார்த்தார்கள். ஆனால் நான் வளர வளர 13 வயதை அடைந்தபோது எனக்குள் பல குழப்பங்கள், உடல் அளவிலும் மனதளவிலும் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னை ரொம்பவே தடுமாறச் செய்தன. ஒருவிதமான மன அழுத்தம், தயக்கம், எல்லார் மீதும் ஒரு இனம் புரியாத கோபம் என என் நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் என் மனதிற்குள் இருந்த பாரம் தாங்க முடியாமல் அம்மாவிடம் சென்று வாய்விட்டு அழுதுவிட்டேன். ஏதோ ஒரு பெரிய ஆறுதல் எனக்கு தேவைப்பட்டது. என் நிலையை பார்த்த அம்மா கொஞ்சம் கூட பதற்றப்படாமல் மிகவும் அன்பாக என்னை அவங்க ரூமுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். கதவை சாத்திவிட்டு என்னை அருகில் உட்கார வைத்து என் தலையை கோதிவிட்டார்கள். வழக்கமாக பின்னியிருக்கும் தன் கூந்தலை அவிழ்த்துவிட்டு என்னை அவங்க மடியில் படுக்க வைத்து கொண்டார்கள். அந்த இருட்டிய அறையில் அம்மாவின் மடியில் படுத்திருந்தபோது எனக்குள் இருந்த அந்த பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இவ்வளவு குழப்பம் என்று அம்மா மிகவும் மென்மையாக கேட்டார்கள். நான் என் தயக்கங்களை, பள்ளியில் நடக்கும் விஷயங்களை, எனக்குள் இருக்கும் பயத்தை எல்லாம் கொட்டித் தீர்த்தேன். சுமார் 1 மணி நேரம் அம்மா என் பேச்சை கேட்டுக்கொண்டு என் முதுகை வருடிக் கொடுத்தபடியே இருந்தார்கள். அந்த 1 மணி நேர அழுகையும் பேச்சும் என் மனதிலிருந்த மிக பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல இருந்தது. நான் அழுது ஓய்ந்த பிறகு அம்மா எழுந்து சென்று எனக்காக வெதுவெதுப்பாக ஒரு டம்ளர் பால் கலந்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதைச் சாப்பிட்டதும் என் மனம் ஒரு அலாதியான அமைதியை உணர்ந்தது. சில மாதங்கள் கழித்து பள்ளி விடுமுறைக்காக என் சித்தியும் சித்தி பொண்ணும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார்கள். எங்கள் குடும்பத்தில் இருக்கும் எல்லா பெண்களைப் போலவே சித்திக்கும் அவங்க பொண்ணுக்கும் கூந்தல் மிகவும் நீளமாக இருக்கும். சிறுவயதில் ஒன்றாக விளையாடியவள் தான் என்றாலும் இப்போது நாங்கள் வளர்ந்துவிட்டதால் சித்தி பொன்னிடம் பேசுவதற்கு எனக்கு ஒருவிதமான தயக்கமும் கூச்சமும் இருந்தது. நான் அவளை பார்த்து பேசவே தயங்கினேன். என் அம்மா இதை கவனித்துவிட்டார்கள். ஏண்டா சின்ன வயசுல எப்படி ஒன்னா சுத்துவீங்க, இப்போ ஏன் தள்ளி தள்ளியே நிக்கிற என்று அம்மா என்னிடம் கேட்டார்கள். நான் ஒன்றும் இல்லை என்று மழுப்பிவிட்டேன். அன்று இரவு பயணம் செய்து வந்த களைப்பில் சித்தி சீக்கிரமாகவே தூங்கிவிட்டார்கள். சித்தி பொண்ணும் சித்தியின் பக்கத்தில் படுத்திருந்தாள். அவர்கள் இருவரும் அம்மாவின் அறையில் படுத்திருந்தார்கள். நான் அடுத்த அறையில் படுத்திருந்தேன். எனக்கு தூக்கமே வரவில்லை. இரவு ரொம்ப நேரமாகியும் நான் விழித்திருப்பதை பார்த்த அம்மா என் அறைக்கு வந்தார்கள். தூக்கம் வரலையா, வா, அந்த ரூம்ல ஏசி போட்டிருக்கு, அங்கேயே படுத்துக்கலாம் என்று சொல்லி என்னை அவங்க ரூமுக்கு கூப்பிட்டார்கள். நானும் அமைதியாக அந்த அறைக்குச் சென்றேன். அங்கே சித்தியும் சித்தி பொண்ணும் நடுவே கொஞ்சம் இடம் விட்டு 2 பக்கமாக ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். மாலையில் அவர்கள் தலைக்கு குளித்திருந்ததால் சளி பிடித்துக்கொள்ளும் என்று அம்மா அவர்களைச் சடை பின்ன வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். அதனால் இருவரின் நீளமான கூந்தலும் தலையணையைச் சுற்றி படர்ந்திருந்தது. அம்மா என்னை அவர்களுக்கு நடுவே இருந்த காலி இடத்தில் அமைதியாக படுக்கச் சொன்னார்கள். நான் படுத்ததும் அம்மா என் கால் மாட்டில் அமர்ந்து என்னை மெதுவாக தட்டி கொடுத்தார்கள். அந்த அமைதியான இரவில் என் குடும்பத்து மனிதர்கள் சுற்றிலும் தூங்கிக் கொண்டிருக்க, அம்மா என் அருகில் விழித்திருக்க எனக்குள் ஒரு பாதுகாப்பான ஆழமான குடும்ப பிணைப்பு உணர முடிந்தது. எந்த பேச்சும் இல்லை, ஆனால் அந்த நிசப்தம் எனக்குள் இருந்த எல்லா தயக்கங்களையும் உடைத்து எறிந்தது. ரொம்ப நேரம் கழித்து நான் மெதுவாக உறங்கிப்போனேன். மறுநாள் காலையில் சித்தி பொண்ணு தோட்டத்தில் தனியாக நின்று கொண்டிருந்தாள்.
நான் தயக்கத்தை விட்டு அவளிடம் சென்று பேசினேன். பேச்சின் நடுவே, உன் முடி ரொம்ப நீளமா, அழகாயிருக்கு என்று இயல்பாகச் சொன்னேன். அதற்கு அவள் சட்டென்று சிரித்துக்கொண்டே, ஓ, அதனால தானா நேத்து ராத்திரி நாங்க தூங்குறப்போ என்னை அவ்வளவு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்த என்று கேட்டாள். எனக்கு தூக்கிவாரி போட்டது. உனக்கு உனக்கு எப்படி தெரியும் என்று அதிர்ச்சியுடன் கேட்டேன். அவள் மீண்டும் சிரித்துக்கொண்டே, நான் நேத்து நைட் முழுசா தூங்கல. நீயும் பெரியம்மாவும் ரூமுக்குள்ள வந்ததை எதிர்ல இருந்த கண்ணாடியில பார்த்துட்டு தான் இருந்தேன். இருட்டுல நீ திருதிருன்னு முழிச்சிட்டு படுத்திருந்தத பார்க்க எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு என்றாள். நான் ரொம்பவே வெட்கப்பட்டு போனேன். அம்மா தான் ஏசி ரூம்ல படுக்க கூப்பிட்டாங்க என்று நான் தயங்க, அவள், சரி சரி, நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. எப்பவும் போல பெரியம்மா பையனாவே இரு என்று கிண்டல் செய்தாள். அந்த ஒரு நிமிட பேச்சில் எங்களுக்குள் இருந்த அந்த இளமைக்கால இடைவெளி உடைந்து மீண்டும் பழையபடி நண்பர்களாகிவிட்டோம். அன்று மாலை சித்திக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததால் அவர்கள் மட்டும் ஊருக்குக் கிளம்பிச் சென்றார்கள். சித்தி பொண்ணு இன்னும் சில நாட்கள் எங்களுடன் தங்கிவிட்டு போவதாக முடிவு செய்தாள். சித்தி ஊருக்குச் சென்ற பிறகு அன்று இரவு நானும் அம்மாவும் சித்தி பொண்ணும் ஒன்றாக ஹாலில் பாய் விரித்து படுத்துக்கொண்டு விடிய விடிய எங்கள் சிறுவயது கதைகளை பேசி சிரித்து மகிழ்ந்தோம். அம்மா அவளுக்கு தலைக்கு தேய்க்கும் எங்கள் வீட்டு பாரம்பரிய எண்ணெயை கொடுத்து முடி பராமரிப்பு பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வளரும் வயதில் ஏற்படும் மனக்குழப்பங்களும் தயக்கங்களும் குடும்பத்தின் அன்பான புரிதலால் எப்படி ஒரு அழகான நினைவாக மாறுகிறது என்பதை அந்த நாட்கள் எனக்கு உணர்த்தின.